இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மலையேற போகிறோம். யாருடைய மலை? ராவணனுடைய மலை. எக்கச்சக்கமான பூச்சிகள் எதுன்னு பறந்துட்டுருங்க, வவ்வால்கள்ன்ட்டு. உள்ளுக்குள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ் மன்னர் ராவணன் ஆட்சி செஞ்ச அவருடைய கடைசி இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் இலங்கையில் இருக்கேங்க. இலங்கையில் எங்கே இருக்கேன் அப்படின்னா எல்லா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இடத்துல வந்திருக்கேன். இந்த இடம் பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக வந்திருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மலையேற போகிறோம். யாருடைய மலை? ராவணனுடைய மலை. ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்க போது. ராவணன் அங்கே இருந்ததாகவும் சீதை அங்கே வச்சதாகவும் சொல்லப்படுது. நில்திய பக்குனா அப்படிங்கிற ஒரு மலையை ஏறி, அதாவது அந்த மலைக்கு மேலே ஏறி ஒரு குகையை பார்க்க போகிறோம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு காணொலி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் போட்டிருக்காங்க. ராவணா அல்ல ரணாலயம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எல்லைக்கு அப்பால் சைடில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது அனுமதி இல்லாமல் உங்களால் போக முடியாது. இந்த குகை ராவண அரசனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த டிக்கெட் கவுண்டர் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே கொஞ்சம் நடக்கணுமா. அதுக்கப்புறம் குகை. அந்த குகைக்குள்ளே ஒரு 3/4 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குகைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த காற்றோட அமைதி ரொம்பவுமே நம்மளைய ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இயற்கையோட சத்தம் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியுது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 நிமிடம் நடந்து வந்த உடனே இந்த குகையை அடைஞ்சிட்டோம். அதாவது இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இறங்கணும். இது ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலே நிறைய குரங்குகள் இருக்குங்க. திஸ் இஸ் 5000 years old land and it's your duty to protect it. ஓகே, இங்கே ஒரு அனுமர் கோயில் இருக்குது. கும்பிட்டுட்டு அப்படியே இறங்கலாம். அதுக்காக சரிங்க, லைட் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே இறங்க போகிறோம். நம்மகிட்ட லைட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது என்னோடய லைட் நான் ஓனாகவே வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா கைடு கொடுப்பாங்க. கைடு நேம் மேத்தானந்தா அண்ட் ஜனக். சரிங்களா? ஸோ நம்ம தான் இப்போ உள்ளே இறங்க போகிறோம். அங்கே கைடு லைட் வச்சுருப்பாங்க. அந்த கைடு ஒரு மொத்தம் 3000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, லங்கன் ரூபிக்கு. நம்ம இறங்க போகிற குகை. ஓகே, வி கோ. யா, ஓகே. Oh, okay. உள்ளே போய் செக் பண்ணுறாரு வேறு எதுவும் இருக்கான்னு. வெல்கம். ஓகே ப்ளீஸ். ஓ, இட்ஸ் ஸ்கேரி. Done. Okay.
This place. Tightly. Yeah. Okay. Okay. And then? Yeah. Oh, this place. Rope. 2 hand rope. No, up. Like that. Yeah, down. Okay. Yeah, okay. This place. Other side. Leg. Other side. Other side. Okay. Hand touch this place. Okay. Right, okay. You come. This place. Okay. It's a ladder. Oh, what is this? Bat? But come. Yeah. Okay, listen. Oh God. ஸோ எக்கச்சக்கமாக வந்து வவ்வால் இருக்குங்க உள்ளுக்குள்ள தெரியுதா? ஓகே ஜஸ்ட் ஹோல்ட். ஓகே கரெக்டாக இருக்கு எனக்கு. Okay. நீ பாருங்க எல்லாமே வவ்வால் கூடது எச்சம் எக்கச்சக்கமாக இருக்கு. இங்கே பாருங்க வவ்வால்கள் பறக்கிற தெரியுதா? Mehta, Yes, sir. this cave have any history? I am first coming. Okay. 23 years. Ravana village. This is Ravana village, Ella. Yeah, Ella. Ravana Ella. Ella. Last village. Last Ravana. village. Okay. இது ராவணனுடைய, அதாவது நம்ம தமிழ் மன்னர் ராவணன் ஆட்சி செஞ்ச அவருடைய கடைசி இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா. அவர் உருவாக்கிய குகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் பயன்படுத்தியிருப்பார், அவர் தான் உருவாக்கியிருக்க மாட்டார், இந்த இடத்த அவர் ஆட்சி செஞ்சுருப்பார், இந்த இடத்த பயன்படுத்தியிருப்பார். இன்றைக்கி இவ்வளவு தான் இருக்குது. அன்றைய காலகட்டத்திலலாம் எப்படிங்க ராவணன் போயிருப்பார் பாருங்கள். இதெல்லாமே பல பங்குது பாருங்க. இது எல்லாமே மண், இது கல் கிடையாது. கல் இருக்குது, அந்த கல்லுக்கு மேலே அந்த மண் படிமங்கள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நிறைய தனிம வளங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் ஐஃபோனில் எடுக்கிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், அதான் உங்களுக்கு தெரியுதா? இங்கே பக்கத்தில் இருக்கிறனால தெரியுது. மேலே பாருங்கள், எக்கச்சக்கமான பூச்சிகள் எதுன்னு பறந்துட்டுருங்க, வவ்வால்கள்ன்ட்டு. உள்ளுக்குள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம், போகலாம். இப்போ இந்த இடுக்குறதுக்குள்ள நம்ம போகணும். ஜஸ்ட் ஓகே. This way? Yeah, this way. Go. இது என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே
மலேசியாவில் குவா டெம்பரங் அப்படின்னு ஒரு குகைக்கு போனோம். அங்கே வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு. இது கிட்டத்தட்ட 1 மீட்டர் வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படி வந்து நம்ம வந்து சொன்னோம். இது இந்த இடத்துல இருக்குது. இது இயற்கையால் உருவான ரொம்பவே ஒரு அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தனிம பொருட்களுங்க. திஸ் வே பாருங்க, ரொம்ப எளிமையாக இதுக்கு வர முடியல. அதான் உண்மை, ரொம்ப எளிமையாலாம் வர முடியல. நான் லைட்டை போட்டு பேசினாலும் தெரியுமான்னு தெரில, ரொம்பவே கடினமாக இருக்குது. வேர்த்து ஊற்றுதுங்க. போய்கிட்டே இருக்கோம். ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இப்போ நான் இதுக்குள்ளே போய் குளிக்க போகிறேன். ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆழம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சாலும் அதை தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த குகையோட உள் பக்கத்தில் இவ்வளவு அழகான ஒரு இயற்கை. இந்த இயற்கையை பயன்படுத்தி நம்ம ராவணன் ஒரு சேமிப்பு இடமா அவர் ஏதாவது ஒரு தனிமை விரும்பியா இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ஓய்வு எடுத்திருப்பார். குளிருதுங்க, குளிருது. இட்ஸ் வெரி கோல்ட். அதாவது இங்கே நினைக்கிறேன்னா எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஓகே, 1 2 3. இந்த குகையை ராவணன் 5000 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்? நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது அவருடைய சுரங்கமா இருந்திருக்கு, சேமிப்பு கிடங்கா இருந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அவர் வந்து ஒரு தனிமை விரும்பி இந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக இதை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இங்க சீதையை கொண்டு வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஓய்வெடுத்தோம். இந்த இடத்த ரசித்தோம். ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும், யாருமே வரலை, சுத்தமாகவும் இந்த இடம் இருக்குது. அந்த சுத்தத்தை நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறோம். நம்ம எந்த பொருளையும் விட்டுட்டு போகலை. நம்ம ராவண மன்னன் இங்கே இருந்திருந்தா இங்கே அவர் குளிச்சிருக்கலாம். இந்த இடத்த அவர் ஒரு பாதுகாப்பு இடமா பயன்படுத்தியிருக்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம். சரி, இப்போ நம்ம திரும்ப மேலே ஏற ஆரம்பிக்கணும். We go. எல்லாமே எடுத்துட்டோம்னு செக் பண்றாரு. எதுவும் இல்லை, போகலாம். இந்த ராவணனுடைய சுரங்கத்துக்குள்ள நிறைய பொருட்கள் இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி மண்ணெல்லாம் மூடி போய் மறைஞ்சிருக்கு. நிறைய குகைகள், நிறைய பாதைகள் அங்கங்கே பிரியுது. ஆனால் இப்போ நம்மளால் அதுக்குள்ளலாம் போக முடியாது. இவங்க வந்து சிங்கள மொழி பேசிக்கிறாங்க. இதுதான் சிங்கள மொழி. You're speaking Sinhala, right? Yes, sir. Sinhala. So, do you know Ravana? Do you like Ravana? I like. பூச்சிகள்ங்க, பாருங்க, பிரச்சனை தெரியாது, இப்போ ஃபேஸ் தெரியும். நிறைய பூச்சிகள் இந்த வெளிச்சத்தினால வந்துக்கிட்டே இருக்கு. மேலே ஏற ஆரம்பிச்சு திரும்ப அது ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. வாங்க போகலாம். அடங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடா.
காட் கடவுளே. நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் நிறைய குழுக்கள் உள்ளே போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆகும் அங்கே போயிட்டு வர்றதுக்கு. ரொம்ப அருமையான ஒரு இடங்க. வெளியே வந்தாச்சு. ட்ரெஸ் மாத்துறதுக்குலாம் ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அப்படியே வந்து அங்க உடைகள்லாம் வந்து மாத்தியாச்சு. நீங்க இலங்கைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம் இருக்கணும். ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் ஒரு வச்ச இடம் எந்த இடம் நீங்க பார்க்கணும், ராவனுடைய ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த எல்லா ரொம்பவே அழகான ஒரு நகரம் இந்த இலங்கையில. தயாரா இருங்க. இப்போ இவ்வளவு நேரம் ராவணன் அவருடைய பாதுகாப்பான ஒரு இடம், ரொம்ப ஒரு சுரங்கப்பாதை, இதைத்தானே பார்த்தோம். அடுத்த வீடியோல ராவணனுடைய கோட்டைக்கே வந்து பயணிக்க போறோம். இலங்கையோட நம்பர் 1 சுற்றுலாத்தலமான சிகிரியா, ராவணனுடைய விமானம் வந்து இறங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுற சிகிரியாக்கு அடுத்து பயணிக்க போறோம். தயாரா இருங்க. அடுத்து ராவணன் கோட்டையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.